சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. பராசக்தி ஒரு எமோஷனல் டச் படம். எப்படி அமரன் படத்துக்கு ஒரு பெரிய எமோஷனல் டச் கிடைச்சதோ அது மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் கிடைக்கும். அந்த படத்தை நடந்த சம்பவங்களே அப்படியே சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர். ஜனநாயகன் வந்து அவங்க திட்டமிட்டே தான் பொங்கலுக்கு வர்றாங்க. இந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆனதுக்கு பிறகு அவங்க தள்ளி போட்டு தேர்தல் நேரத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு கெயின் கிடைக்கும், பொலிட்டிக்கலா ஒரு கெயின் கிடைக்கும்னு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்றாங்க. பராசக்தி அப்படி கிடையாது. பராசக்தி ஆக்சுவலா தீபாவளிக்கு வர வேண்டிய படம். ஆக்சுவலா அந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய அந்த பிரச்சனை, அந்த ரைடு, அதனால படம் ஒரு 2 மாசம் டேக் ஆஃபே ஆகல, ஹோல்ட்ல போடப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இருக்காங்க. அண்ணா இருக்கிறாரு, அப்புறம் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கிறாரு, பேராசிரியர் அன்பழகன், பல பேர் இருக்கிறாங்க. எல்லா கேரக்டருமே வெயிட்டான கேரக்டர் தான். எல்லாமே தனித்தனியா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அந்த ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் தான் இவர் பண்றாரு. அவர் தான் என்ன பண்றாருன்னா கடைசியில் என்ன பண்றாருன்னா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உடம்புக்கு தீ வச்சுக்கிறாரு, தன்னைத்தானே மாய்த்துக்கிறாரு. இந்த இந்திய இது எல்லாமே உங்களுக்கு அந்த 50s 60s உள்ள கேரக்டர். அந்த கதாபாத்திரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அன்னைக்கு இருந்தவன். அதர்வாவை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நல்ல ஆர்டிஸ்ட். அவர் வந்து எப்படின்னா யாருடைய சாயலையுமே இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்தவங்க ஒரு புதுசாக இருக்கும், ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப லைவாக இருக்கும் அதர்வாவில். ஆனால் அதர்வாவுக்கு சரியான படங்கள் ஒன்றும் அமையலை. ஒரு பிரேக் மாதிரி பெரிய பிரேக் கிடைக்கல. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஆக்டிங்க்கு ஒரு ஸ்கோர் பண்ணுற படமாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பராசக்திக்கு சென்சாரில் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து டயலாக்காக இருக்கட்டும், அந்த இந்தியை அழிக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அப்படிங்கும் போது இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அந்த படத்துக்கு சென்சார் எப்படி அனுமதிக்க போகிறாங்க, நிறையா காட்சிகளை கட் பண்ண சொல்லுவாங்க, ரிவைசிங் கமிட்டி வரைக்கும் போய் தான் அந்த படத்துக்கு சென்சார் வாங்கணும். சீக்கிரம் அவங்க சென்சார் அப்ளை பண்ணாங்கன்னா என்ன பஞ்சாயத்து பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல போனோடனே சென்சார் அப்ளை பண்ணோம், 2-3 ஷார்ட்ல வந்து மியூட் பண்ண சொன்னாங்க, போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. இந்த படத்தில் நிறைய கை வைப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த படத்தை 20ஆம் தேதிக்குள்ள நீங்க காப்பி ரெடி பண்ணி அப்ராடுக்கு வந்து சென்சார் அனுப்பணும். இப்போ இங்கேயுமே நமக்கு வந்து கிறிஸ்மஸ் லீவ் இருக்கு, பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க படத்தை வந்து எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும். இப்போ உட்காந்து இதை ரீஎடிட் பண்ற வேலையை, ட்ரிம் பண்ணக்கூடிய வேலையை ஹெச் வினோத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த டீம் வந்து அங்க செலிப்ரேஷன்ல இருக்கிறாங்க, இதுல இங்க இவங்க ட்ரிம்மிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 50s 60s உள்ள அந்த காரு, அந்த காஸ்டியூம்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவங்க வந்து எக்ஸிபிஷன் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது இந்த போட்டியே கிடையாது. முந்தைய காலத்துலலாம் ரஜினி கமல் படம் ஒரே தீபாவளிக்கு 2 படம் வந்திருக்கு, நிறையா படம் வந்திருக்கு. குணாவும் தளபதி வந்துச்சு, அதே மாதிரி நிறைய படங்கள் சொல்ல சச்சினும் சந்திரமுகியும் கூட ஒன்றா வந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய படம் வர்றப்ப நீங்கள் வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு 1200 ஸ்க்ரீன் இருக்கு, 1200 ஸ்க்ரீன் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரீசன் கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளா. வணக்கம் சார். வணக்கம். 2026 வரப்போகுது. மாத தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன், பராசக்தி 2 பேருக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்க போகுது. துப்பாக்கி கொடுத்தவர்கிட்டே இவர் வந்து துப்பாக்கி நீட்டுறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது சார். 2ம் என்ன அப்டேட் நடக்குது? அவங்க மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்திக்கான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? 2த்துக்கான போட்டி எப்படி இருக்க போகுது? இல்லை, போட்டினா 2மே வேற வேற ஜானரில் உள்ள படம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு விஜயனுடைய கடைசி படம், அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வர படம். அப்படிங்கும் போது விஜய் ரசிகர்களை தாண்டி காமனாக இந்த படத்தை பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அரசியல் பேசியிருக்கிறாரா, என்ன இருக்குங்கிறத அரசியல் நாட்டம் உள்ளவர்களும் இந்த படத்தை பார்ப்பாங்க, சினிமா ரசிகர்களை தாண்டி. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன்லாம் இறங்கிட்டாங்க. 27ஆம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. படத்துக்கு 1-2 நாளில் சென்சார் போக போகுது. அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு உண்டான வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பராசக்தி ஒரு எமோஷனல் டச் படம். எப்படி அமரன் படத்துக்கு ஒரு பெரிய எமோஷனல் டச் கிடைச்சதோ அது மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் கிடைக்கும். அந்த படத்தை நடந்த சம்பவங்களே அப்படியே சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னா ஒரு இந்தி எதிர்ப்புக்கு மையப்படுத்தி வரக்கூடிய கதை லைவா
1950 60 காலங்களில் நடந்த ஒரு இன்ஸ்டன்ட், ரொம்ப முக்கியமான இன்ஸ்டன்ட். எப்படி போராட்டம் நடந்தது, போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, எந்த காலேஜிலிருந்து ஆரம்பிச்சு, எந்த காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து ஆரம்பிச்சது, எத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க, எவ்வளோ அடக்குமுறைக்கு ஆளானாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த மொழியை காப்பாற்றுறதுக்காங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை கரெக்டாக கனெக்ட் பண்ணி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமா அமையும். அப்போ ரெண்டுமே வேறு வேறு சேனலில் உள்ள படம். இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த ஆடியன்ஸ் விஜய் ஆடியன்ஸ் வந்து அவங்க எப்படி பார்த்தாலும் பார்ப்பாங்க. அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி வர்றாரா, அதனால பாட்டு பாடுறாரா, டான்ஸ் பண்றாரா, 2 பஞ்ச் டைலாக் பேசுறாரா, போதும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப ரெண்டுமே வேறு வேறு ஜோனில் உள்ள படம், ரெண்டுமே முக்கியமான படம் தான். ஓகே சார். இப்போ ஜனநாயகன், பராசக்தி படத்தையும் தாண்டி நம்ம அரசியலாவும் பார்க்க வேண்டியது இருக்கு சார். விஜய் அவர்களோட அரசியல் வந்த பிறகு அவரோட படம், இந்த பக்கம் பராசக்தி. அந்த கதையை எடுத்துக்கும் போது கண்டிப்பா அதுல இருந்து நம்ம திமுகவை வந்து விளக்கவே முடியாது, அது நடந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி வரும்போது. ஏன்னா அதுல மிகப்பெரிய பங்கு திமுகவுக்கு இருக்குன்னு போது அது சார்ந்த ஒரு படம். ரெஜெண்ட் வேற அதுல உள்ள வராங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்படின்னும் போது ரெண்டுமே அரசியலாவுமே எதை கொண்டு போய் முன்னாடி இவங்க ப்ரொமோஷன் எந்த மாதிரி பண்ண போறாங்க, அதை வச்சு இவங்க அரசியல் எப்படி நடக்க போகுது, எலெக்ஷன் வேற வரப்போகுது, எப்படி இது சினிமா தாண்டி எப்படி இருக்கும் சார்? இல்ல, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் வந்து அவங்க திட்டமிட்டே தான் பொங்கலுக்கு வர்றாங்க. இந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆனதுக்கு பிறகு அவங்க தள்ளி போட்டு தேர்தல் நேரத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு கெயின் கிடைக்கும், பொலிட்டிக்கலா ஒரு கெயின் கிடைக்கும்னு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்றாங்க. பராசக்தி அப்படி கிடையாது. பராசக்தி ஆக்சுவலா தீபாவளிக்கு வர வேண்டிய படம். ஆக்சுவலா அந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய அந்த பிரச்சனை, அந்த ரைடு, அதனால படம் ஒரு 2 மாசம் டேக் ஆஃபே ஆகல, ஹோல்ட்ல போடப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அதுவும் தமிழர் திருநாள் அன்னைக்கு வந்து நிக்குது இந்த படம். இந்த 2 படமும் கோ இன்ஸ்டன்டா. ஜனநாயகன் படம் பிளானடு, இது வந்து கோ இன்ஸ்டன்ட். ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு வந்து நிக்குது. ரெண்டுமே அரசியல் பேசக்கூடிய படம். விஜய் கண்டிப்பாக இந்த அவர் ஒரு அரசியல் பேசியிருப்பாரு, இது மொழி ரீதியான அரசியலை பேசி அண்ணாவினுடைய காலம் தொடங்கி அண்ணா, கலைஞர் போன்றவர்களுடைய அந்த அதனுடைய இதா இருக்கும், அதனுடைய திராவிடர் கழகத்தினுடைய தொடர்ச்சின்னு கூட வச்சுக்கலாம் அந்த படம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய படம். இவரும் ஒரு அரசியல் பேச போறாரு, முதல் முறையா வேற ஒரு அரசியல் பேச போறாரு. அப்ப இந்த அரசியல் பேச போறாங்க. அப்ப இந்த பொங்கல் வந்து அரசியல் பொங்கல் கிடையாது, அரசியல் பொங்கல் தான் இது. ஏன்னா இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா இருந்தாலும் கண்டிப்பாக அதுல அரசியல் இருக்கும், இதுவும் அரசியல் இருக்கும். ஆனா இதுல நேரடியான அரசியல் இருக்காது. ஜனநாயகன் படத்துல நேரடியான அரசியல் இருக்காது, நடந்த சம்பவத்தினுடைய ஒரு தொகுப்பா இருக்கும். இது நேரடியாக அரசியல் பேசக்கூடிய படம். அப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த பொங்கல் வந்து அரசியல் பொங்கல் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ நிறைய விஷயங்களை இவங்க மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நடிச்சிருக்கிற நடிகர்கள் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து பராசக்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலீலா அவர்கள் வந்து வராங்க. அவங்க விட்ட அந்த வீடியோலயே ட்ரெய்லர்லயே பார்க்க முடியுது, மிகப்பெரிய ஒரு அழகா வந்து அவங்க வராங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமனா அதுல வரப்போறாங்கன்றது தெரியுது. அதையும் தாண்டி அதர்வா, ரவி மோகன் அவங்களாம் பார்க்கும்போது அதர்வாக்கு இந்த பராசக்தி படம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இல்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இருக்காங்க. அண்ணா இருக்கிறாரு, அப்புறம் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கிறாரு, பேராசிரியர் அன்பழகன், பல பேர் இருக்கிறாங்க. எல்லா கேரக்டருமே வெயிட்டான கேரக்டர் தான், எல்லாமே தனித்தனியா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அந்த ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் தான் இவர் பண்றாரு. அவர் தான் என்ன பண்றாருன்னா கடைசியில என்ன பண்றாருன்னா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உடம்புக்கு தீ வச்சுக்கிறாரு, தன்னைத்தானே மாய்த்துக்கிறாரு. இந்த இந்திய போடுறதுக்கு நான் ஒரு என்னுடைய தீ வந்து ஒரு இதா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அடையாளப்படுத்துறாரு. அப்ப முக்கியமான ஒரு மேட்டர் அது. அந்த கேரக்டர் தான் சிவகார்த்திகேயன் பண்றாரு. மிச்சம் எல்லாருமே வந்து எழுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா 50 காலகட்டங்கள் நடந்த கதைனால இந்த டயலாக் எப்படி இவங்க கன்வே பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரியான டயலாக் கொஞ்சம் செந்தமிழ் அப்படி இப்படி கொண்டு போறாங்களா, இல்ல அதை கலோக்கியலா கொண்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி அந்த கேரக்டர் ரவி மோகனா இருக்கட்டும், அதர்வாவா இருக்கட்டும், எல்லா கேரக்டருமே ஒரு லெஜெண்டா வாழ்ந்தவங்க. அந்த கேரக்டருடைய ரிஃப்ளெக்ஷனா தான் படத்துல இருக்கும். கண்டிப்பா எல்லா கேரக்டருமே முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஓகே சார். இது அதர்வா அவர்கள் வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பரதேசில மிகப்பெரிய ஒரு நடிப்பா அவங்க வந்து காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்த நிறைய படங்கள்ல அவ்வளோ பூஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரலன்னும் போது இப்ப பராசக்தியில இதுக்குள்ள வந்திருக்காங்க, எப்படி நடிக்க போறாங்க, ஒரு சாமிங்கான ஒரு கேரக்டர், நம்மளுக்கு எப்படி மாதவன் அவர்களா இருந்தாங்களோ அந்த மாதிரி அதர்வாவை பார்க்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இது அவருக்கு எப்படி அமையும் சார், ஒரு சாமிங்கான ஒரு கேரக்டரா வந்து? இல்ல, இது எல்லாமே உங்களுக்கு அந்த 50s 60sல உள்ள கேரக்டர், அந்த கதாபாத்திரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அன்னைக்கு இருந்தவன். அதர்வாவை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நல்ல ஆர்டிஸ்ட். அவர் வந்து எப்படின்னா யாருடைய சாயலையுமே இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்தவங்க ஒரு புதுசாக இருக்கும், ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப லைவாக இருக்கும்.
ஓகே. அதர்வால. ஆனா அதர்வாவுக்கு சரியான படங்கள் ஒன்றும் அமையல. ஒரு பிரேக் மாதிரி பெரிய பிரேக் கிடைக்கல. கனேமா இந்த படம் ஒரு ஆக்டிங்க்கு ஒரு ஸ்கோர் பண்ற படமா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப படம் முடிஞ்சு இப்ப ரெடியாகி இருக்கு, அடுத்து வரப்போகுது அப்படின்னும் போது இது இன்னும் சென்சாருக்கு போயிட்டு சார் போனா என்ன பிரச்சனை வரும்? கண்டிப்பாக பராசக்திக்கு சென்சாரில் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து டயலாக்கா இருக்கட்டும், அந்த இந்தியை அழிக்கக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், அப்படிங்கும் போது இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அந்த படத்துக்கு சென்சார் எப்படி அனுமதிக்க போறாங்க, நிறைய காட்சிகளை கட் பண்ண சொல்லுவாங்க, ரிவைசிங் கமிட்டி வரைக்கும் போய் தான் அந்த படத்துக்கு சென்சார் வாங்கணும். சீக்கிரம் அவங்க சென்சார் அப்ளை பண்ணாங்கன்னா என்ன பஞ்சாயத்து பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல போனோடனே சென்சார் அப்ளை பண்ணோம், 2-3 ஷார்ட்ல வந்து மியூட் பண்ண சொன்னாங்க, போட்டு படத்தை ரிலீஸ் பண்றதெல்லாம் கிடையாது. இந்த படத்துல நிறைய கை வைப்பாங்க. அப்ப இது என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா அவங்க முன்னாடியே போய் அப்ளை பண்ணி இருக்கிற பஞ்சாயத்தை பார்த்தாங்கன்னா பொங்கலுக்கு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜனநாயகன் படத்துக்கு அதுலயும் சில காட்சிகளை மியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுல பெருசா இருக்காது. இதுல கண்டிப்பா நிறைய கை வைப்பாங்க. ரெண்டாவது இப்ப இந்த 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஜனநாயகன் படத்தோட டியூரேஷன் அப்படின்ற ஒரு செய்தி பரவலா போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்காங்க இல்ல. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்க 3 ஷோ தான் போட முடியும். 3 ஷோ போடுறோம். 3 மணி நேரம் ஒரு ஷோன்னா 3 ஷோ போட்டா 9 மணி நேரம், 3 ஹாஃப் அன் அவர் 1.5 மணி நேரம், 11.5 மணி நேரம், ஹாஃப் அன் அவர் வந்து நாங்க ஒன்னொரு உள்ள என்ட்ரி ஆகிட்டு எக்ஸைட் ஆகிறது டைம் இதெல்லாம் பார்த்தா 12 மணி நேரம் மேக்ஸிமம். நாங்க என்னதான் இது பண்ணா கூட ஒரு நாளைக்கு 3 ஷோ தான் போட முடியும். 3 நாள் ஃபர்ஸ்ட் 3 நாள் தான் பெரிய கலெக்ஷனே. அதனால நீங்க வந்து கண்டிப்பாக படத்தை ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்ப ரீ எடிட் பண்ணிட்டு இருக்காரு வினோத். அதனால ஒரு ஹாஃப் அன் ஹவரா தூக்கணும் கண்டிப்பா. 2.5 மணி நேரத்துல மேக்ஸிமம் 2.5 மணி நேரத்துல கொடுங்க, அதுக்கு மேல போயிடாதீங்கன்ற மாதிரி இப்ப படத்தை ரீகட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை ரீகட் பண்ணதுக்கு பிறகு அவங்க சென்சார் அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து யூரோப்பில் ஃபுல்லாகவே வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஹாலிடேஸ் கிளம்பிடுவாங்க. 25th கிறிஸ்மஸ் அப்படியே கண்டினியூவாக வந்து நியூ இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் அவங்க வந்து நார்மல் லைஃப்க்கு வருவாங்க. எல்லாம் ட்ராவல் அது இதுன்னு போயிடும். அப்படிங்கும் போது இந்த படத்தை 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காப்பி ரெடி பண்ணி அப்ராடுக்கு வந்து சென்சார் அனுப்பணும். இப்போ இங்கேயுமே நமக்கு வந்து கிறிஸ்மஸ் லீவ் இருக்குது, பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்கள் படத்தை வந்து எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும். இப்போ உட்காந்து இதை ரீஎடிட் பண்ணுற வேலையை, ட்ரிம் பண்ணக்கூடிய வேலையை வினோத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த டீம் வந்து அங்கே செலிப்ரேஷனில் இருக்கிறாங்க, இதில் இங்கே இவங்க ட்ரிம்மிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே சார். ஸோ மிகப்பெரிய 2 படங்கள் வரப்போகுது. சிவகார்த்திகேயனுக்கு விஜயோட வரக்கூடிய படம் என்னதான் சொன்னாலும் ஒரு போட்டியாக வரப்போகுது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. இதில் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன் பராசக்தி அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் அதில் விற்க வாய்ப்பு இருக்கு, என்னெல்லாம் அவங்க செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. 50s 60s உள்ள அந்த காரு, அந்த காஸ்டியூம்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவங்க வந்து எக்ஸிபிஷன் பண்ண போறாங்க. ரெண்டாவது இந்த போட்டியே கிடையாது. முந்தைய காலத்துலலாம் ரஜினி கமல் படம் ஒரே தீபாவளிக்கு 2 படம் வந்திருக்கு, நிறைய படம் வந்திருக்கு. குணாவும் தளபதி வந்துச்சு, அதே மாதிரி நிறைய படங்கள் சொல்ல சச்சினும் சந்திரமும் கூட ஒன்றா வந்துச்சு. அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாங்க. நீங்க ஒரு பெரிய படம் வர்றப்ப நீங்க வரக்கூடாது. எனக்கு ஒரு 1200 ஸ்கிரீன் இருக்கு, 1200 ஸ்கிரீன் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா அது ரீசன் கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளா, எங்க ஆளோட நீங்க நிக்க முடியுமா அப்படிங்கிற போட்டி இருக்குல்ல, இது அது வந்து சரியான போட்டி கிடையாது. நீங்க ஒரு காட்சி FTFS ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்கன்னா அது ரசிகர் பாக்குறாங்க. செகண்ட் ஷோ வந்து அவங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா காமன் ஆடியன்ஸ் போயிடுவாங்க. 3வது ஷோ வந்து கண்டிப்பாக அந்த படத்தோட ரிசல்ட், ஒரிஜினல் ரிசல்ட் வெளியில வந்து அப்படிங்கும் போது என்ன எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய ஸ்டார் வேல்யூ, எவ்வளவு ப்ரமோஷன் நீங்க எடுத்து படத்தை கொண்டு போய் வச்சாலும் அவனுக்கு படம் இல்லைன்னா 2வது ஷோல அவங்க படத்தை பத்தின விமர்சனங்கள் வெளியே வந்துடும், தடுக்கவே முடியாது. அப்போ மக்கள் தான் தீர்மானிக்கலாம். இப்ப யாரு கூட யார் வந்தா என்ன இருக்கு, விஜய் கூட வந்து சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதா? மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க எந்த படம் நல்ல படம், யாரை எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இந்த போட்டியே ஒரு தப்பான போட்டின்னு நினைக்கிறேன். அதை வெளியே கொண்டு வரக்கூடாது. இல்ல இவங்க செட் பண்றாங்க ஒரு இத மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு போட்டியா வர்றாரு, அதனால வந்து அவர் தான் திட்டமிட்டே இந்த மாதிரி ஒரு போட்டி கிரியேட் பண்றாங்க மாதிரியான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச தவறான செய்தி தான். இறுதி எஜமானன் வந்து மக்கள் தான். அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க எந்த படம் நல்ல படம், இது ஓடும் ஓடாது. அதுக்குள்ளேயே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இவ்வளவு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த படத்துக்காக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 2 படம் பார்க்கும்போதுமே போட்டி இல்லைனாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போறாங்க 2 படத்துலுமே அப்படின்றது, இது குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.